ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடெல்லாம் வந்து இப்போ டைம் சேஞ்ச் பண்ணியாச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஃபீடே இப்போ வைக்கல பாருங்கள். இந்நேரம் வச்சுருக்கணும். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியானம் 2 ஆகுது. தண்ணியெல்லாம் காட்டிட்டோம். ஒரு மணி நேரம் ஃபாகர் ஓடி இருக்குங்க. 1 மணி நேரம் விட்டோம்னா தான் கொஞ்சமாவது மாடெல்லாம் நனைஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேஸை விட வெயில் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஆனால் அந்த உருக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த உருக்கம் இருக்கிறனாலேயே மாடெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக டிஸ்டர்ப்டாக இருந்த மாதிரியே நல்லா தீனெடுக்காத இருந்தது. ஒரு மணி நேரம் ஃபுல்லாக ஃபாகர் போட்டு மாடு மேலெல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாமே பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கொஞ்சம் படுத்துருச்சு. மறுபடியும் இப்போ 2 மணிக்கு அப்புறம் 2:30க்கு வந்து தண்ணி விடலாம். மறுபடியும் தண்ணி ஒரு மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீடு கொஞ்சம் எடுத்து வச்சோம்னா கூட சாப்பிட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஃபீடு வச்சோம்னா அது சாப்பிடாம வேஸ்ட்டு தான் பண்ணுது. தண்ணி விடுறதுக்கும் சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டோம். கையலோட அப்டேட் காலையில் சொல்லியிருந்தேன். எனக்கே வந்து கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சும்மா கோலை அடிக்கும்னு சொல்லுவாங்களே, இத்தினூண்டு கோலை அடிக்குது. அது என்ன கண்ணு போடுறதுக்கா என்னன்னு தெரியல. அறையே இன்னும் நல்லா தளரல. ஆனால் சும்மா இப்போ தான் அந்த ஃபால்ஸ் பெயின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சும்மா இத்தினூண்டு கோலை அடிக்குதுங்க. நான் எந்த ஊருன்னு சொல்லி நிறைய பேருக்கு இப்போ கேட்டுக்கிற கேள்வியே அதுதாங்க. நான் எந்த ஊருன்னு சொல்லி தான் கேட்குறீங்க. அத்தானி குப்பாண்டபாளையம், அந்தியூரில் அத்தானி குப்பாண்டபாளையம் தான் எங்கள் ஊருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி விட்டுட்டோம். அந்த வெயிலோட இதனால கிருக்கு, செவலைக்கு, குட்டி கண்ணுக்கு எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றி விட்டாச்சு. இதெல்லாம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால கண் நல்லா நிற்கணும், கொஞ்சம் இதாக இருக்கணும், கூலிங்காக இருக்கணுங்கிறதுக்காக இதுக்கும் எல்லாம் தண்ணி ஊற்றி விட்டாச்சு. அதனால் ஃபீடு டைமே வந்து மாற்றியாச்சு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க ஃபீடு வந்து என்ன மாதிரி போடுவீங்க அப்படின்னு. நாங்கள் வந்து பெல்லட்ஸ் தாங்க, ஆவின்னு கோத்ரேஜ் தான் எடுக்கிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கருக்கத்தவிடு, பால்தவிடு இந்த மாதிரி தான் போடுறோம். அப்புறம் சோள மாவு, பருத்தி கொட்டை, கடலை புண்ணாக்கு இல்லாட்டி தேங்காய் புண்ணாக்கு அதுதாங்க. இதனால வந்து இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா பால் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு லிட்டர் அப்படி மாடு கூலிங்காகவே மெயின்டைன் பண்ணோம்னா, இப்போ வெயிலுக்கு வந்து 4 லிட்டர் 5 லிட்டர் குறையுது அப்படின்னா ஒரு லிட்டர் ஒரு மாட்டிலேருந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 5 லிட்டரு சேர்ந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து ஒரு வாரம் இதை கண்டினியூஸாக பண்ணிட்டு தான் இந்த ரிசல்ட் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சண்டே வந்து காலையில் 11 மணிக்கு லைவ் இருக்குது. மறக்காமல் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம கட்டுத்தர இவ்வளோ இதாக நீட்டாக மெயின்டைன் பண்ணியுமே ரொம்ப ரிஸ்க்காக தாங்க இருக்குது. அப்புறம் வந்து இந்த மாட்டுக்கு பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து ஸ்டொமக் பெயின் மாதிரி வந்துருச்சு. நல்லா ஃபீடு எடுத்துகிட்டு இருந்தது. ஃபீடும் சாப்பிடலை, தண்ணியும் சுத்தமாகவே குடிக்கல. தண்ணி போன செகண்டில் குடிச்சு முடிச்சிடும். என்ன பிரச்சனைனே தெரில. அசையும் வாங்காத அப்படியே காலை தூக்கிட்டே நின்றுருந்தது. நாங்கள் காலில் தான் ஏதாவது வலி ஆட்டுக்குதுன்னு பார்த்தோம், காய்ச்சல் அடிக்குதான்னு பார்த்தோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து ப்ரோவிசாக் போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோவிசாக் போட்டுட்டோம். வயிறு ஏதாவது சீரண தொந்தரவு இருந்தாலும் இந்த மாதிரி இருக்குன்னு. இருந்தாலும் என்ன ஒரு பயம் அப்படின்னா, இது வந்து செனை மாடுங்க. இப்போ வெயில் ஹீட்டுக்கு வந்து ஏதாவது இதாகிருக்குமோ, நம்மளுக்கு எது எடுத்தாலும் அதுதான் நினைக்க தோணுது. அவ்வளோ பயமாக இருக்குது. டாக்டர்ஸும் வேறு இப்படி சொல்கிறதுனால உடனே டாக்டர் வர சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டோம். இது வந்து செரிமான தொந்தரவு தான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் இப்போ தாங்க மாடு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்குமே ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. தயவுசெய்து எல்லாருமே டாக்டரை கூப்பிட்டு உடனுக்குடன் பார்த்துருங்க. நோய்வாய்ப்பட்டது நம்ம ஃபஸ்ட்டு அதை வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் டாக்டரை கூப்பிட்டோம்னா அதுக்கு சொல்யூஷன் இல்லை. கொஞ்சம் ஃபஸ்ட்டே வந்து நம்ம டாக்டரை கூப்பிட்டோம்னா அந்த ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் குறைக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறது. 2 மாடு வச்சு 16 இது கொண்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். அதெல்லாம் அசால்ட்டாக பண்ணிடலன்னு. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இன்ச் பை இன்ச்சாக நம்ம ஒவ்வொன்றும் மைன்யூட்டாக பண்ணோன்னா தான் நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் வளர முடியுங்க. அதனால தான் நானும் சொல்லிக்கிறேன்.
மாட்டு பண்ணை வைக்கணுங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ வெயில் காலம் வந்து கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். வெயிலில் வந்து எதுவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. குளிர்காலத்தில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஹெச்எஃப் யூஸ் பண்ணாதீங்க. ஜெஸ்ஸி இல்லை கிராஸ் இந்த மாதிரி வாங்கி பழகிட்டு அதுக்கப்புறமா ஹெச்எஃப் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.